ஹாய் கைஸ், இன்னைக்கு மை ஒய்ஃப் இஸ் அ டெமன் குவீன் மாங்காவோட சாப்டர் 3 பார்க்கலாம். போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இசபெல்லாவை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்த பாதிரியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நடந்ததுக்கு காரணம் இளவரசியோட அவுரா தீந்து போயிடுச்சு, இதனால தான் உங்கள் உடம்பு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறிடுச்சு அப்படின்ட்டு பாதிரியார் சொல்கிறாங்க. அதுக்கு இசபெல்லா, இப்போ நான் எப்படி என்னோட மக்களை போய் பார்ப்பேன் அப்படின்ட்டு இசபெல்லா சொல்கிறாங்க. அதுக்கு பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு, இளவரசி நம்மளுக்காக அவங்க அவுராவை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்குறா. பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு பக்கத்தில் இருக்க பொண்ணும் இளவரசி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. இப்போ மறுபடியும் பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த உதவாத பையனை இங்கே கொண்டு வந்ததுனால தான். வாங்க தங்கச்சிங்களே, இவனோட கதையை இங்கேயே முடிப்போம் அப்படின்னு அந்த பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஜியாங் என்ன சொல்கிறான்னா, நான் தான் இங்கே பாதிக்கப்பட்டவன், நான் இந்த உலகத்துக்கு சம்மன் ஆகணுன்ட்டு அவசியமே இல்லை அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். ஜியாங் பேசின்னு இருக்கும் போதே கோட்டையோட கதவை திறந்து டெமான் இனத்தை சேர்ந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் இனத்தை சேர்ந்தவங்க நம்ம டிஃபென்சஸை ஊடுருவி வராங்க, அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு டெமான் இனத்தை சேர்ந்து அந்த 2 பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளவரசியை வேறு இடத்துக்கு தயவு செஞ்சு கொண்டு போங்க அப்படின்னு அந்த டெமான் இனத்தை சேர்ந்த பச்சை கலர் மண்டையன் சொல்கிறான். அதுக்கு இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப குயிக்காக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை உருவி அவள் போட்டுக்கிறா. பக்கத்தில் அந்த பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இளவரசி நாங்கள் உங்களை எல்லாத்தையும் வச்சு டிஃபென்ஸ் பண்ணுறோம், அதாவது காப்பாற்றுறோம் அப்படின்னு அந்த பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு சொல்கிறா. இதை கேட்ட இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்களை மாதிரி ஃபைட்டர்ஸை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. அதுக்கு பாதிரியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இளவரசி ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, இது உங்களை ஈஸியாக எஸ்கேப் பண்ண வைக்கும், ஆனால் உங்களோட ட்ரூ ஐடென்டிட்டியை ஹியூமன்ஸ் ஃபைன் பண்ண விடக்கூடாது, காவலர்களோட நானும் இங்கே இருக்கேன், இதனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இங்கேருந்து தப்பிக்க அப்படின்னு அந்த பாதிரியார் சொல்கிறாங்க. அதுக்கு இசபெல்லா, நான் இதை தவிர்க்கிறேன் பாதிரியாரே, என்ன ஆனாலும் சரி என்னோட மக்களை இங்கே விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. கட் பண்ணால் பாதிரியார் மேஜிக் ஸ்டிக்கை எடுத்து ஸ்பெல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியாங்கை இன்க்ளூட் பண்ணி அங்கே இருக்க 6 பேரை சுற்றி ஒரு வளையம் வருது. இசபெல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிரியாரே இது சம்மனிங் ஸ்பெல் தானே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வெளியே போக பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு, இளவரசி இந்த ஸ்பெல்லை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இசபெல்லா ஸ்பெல்லுக்குள்ளே இழுக்கிறா. இதான் சாக்குன்ட்டு ஜியாங் அந்த ஸ்பெல்லை விட்டு வெளியே வந்துட்டான். ஜியாங் என்ன சொல்கிறான்னா, ஹியூமன் இனத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்தாங்கன்னா என் உலகத்துக்கு என்னை மறுபடியும் அனுப்ப அவங்க கிட்ட உதவி கேட்பேன் அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். அதுக்கு பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இவனையும் சேர்த்து நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. பக்கத்தில் இருக்க பொண்ணும், ஆமாம் இவன் இந்த ஸ்பெல்லேருந்து ஓட விடக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்கிறா. அதுக்கு ஜியாங் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை தயவு செஞ்சு தனியாக விடுங்க அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். பாதிரியார் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 தலைமுறைகளில் இருந்த தலைவர்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன், இதுதான் என்னோட கடைசி நேரம்னு நினைக்கிறேன், என்னோட இளவரசிக்கு சேவை செய்ய இன்னொரு வாட்டி என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பாதிரியார் சொல்கிறாங்க. இசபெல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்குறா. சம்மனிங் ஸ்பெல் அங்கேருந்து அவங்கள வேறு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணால் பாதிரியாரை காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் கோட்டையை உடச்சிக்கிட்டு யாரோ உள்ளே வராங்க. இப்போ அந்த பாதிரியார் வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. ஹியூமன் இனத்தை சேர்ந்தவங்க தான் கோட்டைக்குள்ளே வந்திருக்காங்க. ஹியூமன் இனத்தை வழி நடத்தினவன் என்ன சொல்கிறான்னா, இளவரசி எங்கே அப்படின்னு கேட்குறான். இவன் பேர் வந்து டோர்ஸ்ட் ஆங்னஸ். மறுபடியும் பாதிரியாரை காமிக்கிறாங்க. லைட்டாக சிரிக்கிறாங்க. கட் பண்ணால் சம்மனிங் ஸ்பெல் வேறு ஏதோ பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த சம்மனிங் ஸ்பெல்லில் ஹீரோவும் இருக்கான். ஜியாங்கை வந்து அங்கே இருக்க பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணும் பக்கத்தில் கருப்பு கலர் முடி வச்சிருக்க பொண்ணும் சம்மனிங் ஸ்பெல்லேருந்து அவனை தப்பிக்க விடலை. ஜியாங்கும் இவங்க கூட தான் இருக்கான். ஸோ இந்த இடத்துல சாப்டர் 3 முடிக்கிறாங்க. என்னோட கெஸ் என்னன்னா, அந்த பாதிரியார் வந்து ஒரு வில்லின்னு நினைக்கிறேன். அதுதான் மகாபாரத்தில் வர சகுனி மாதிரி இது மாதிரி பிளான் பண்ண வைக்குது. டெமான் இனத்திலேயே இருந்த ஹை கமாண்டர் லில்லியான இசபெல்லாக்கு எதிராக அட்டாக் பண்ண வச்சது இந்த பார்ட்டி தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி அடுத்த சாப்டரில் பார்ப்போம். பாய் கைஸ், பீஸ்.